எனது அன்பான உறவுகளே, வேலூர் நகரம் நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகளை கொண்ட ஒரு நகரம். பல்லவர் காலம் தொடங்கி சோழ பேரரசு காலம், மராட்டியர் காலம், நாயக்கர் காலம் என்று காலந்தோறும் வணிகத்திலும் வரலாற்றிலும் முக்கிய இடத்தை வகிக்கிற நமது வேலூர் நகரம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய பண்பாட்டு நகரம். எத்தனையோ படையெடுப்புகள் நிகழ்ந்திருந்தாலும் எமது மக்கள் மத நல்லிணக்கத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்கிற ஒரு பகுதியாக எப்போதுமே வரலாற்றிலே வேலூர் நகரம் இருந்து வருகிறது. அதற்கு சான்றாக இதே வேலூர் கோட்டையிலே, ஜலகண்டேஸ்வரர் கோட்டையிலே பள்ளிவாசலும் தேவாலயமும் ஜலகண்டேஸ்வரர் கோயிலும் ஒரே இடத்தில் இருப்பதுதான் அதற்கு மிக முக்கியமான சான்று. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை எவரும் எதனாலும் பிரித்துவிட முடியாது என்பதை நீங்கள் வரலாற்றில் ஒவ்வொரு முறையும் நிரூபித்து வந்திருக்கிறீர்கள். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக வேலூர் புரட்சி வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று. எங்களை அந்நியர்கள் எப்போதுமே ஆட்சி செய்துவிட முடியாது, உங்களுடைய அடக்குமுறையை நாங்கள் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அந்த புரட்சி முழக்கம் வேலூரிலிருந்து வெடித்தது. அதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆனால் இந்திய விடுதலைக்கு பிறகு இந்தியா 200 ஆண்டு காலம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தபோது அவர்களை எதிர்த்து போராடிய மாவீரன் ஹைதர் அலி, மாவீரன் திப்பு சுல்தான் ஆகியோரை, அவர்களது குடும்பத்தை இதே வேலூர் கோட்டையிலே ஆங்கிலேயர்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். அவர்களை மிக இழிவாக ஆங்கிலேயன் நடத்திய போது அதற்கு எதிராக அனைவரும் ஒன்று கூடி அதற்கான எழுச்சிமிக்க போராட்டத்தை, ஒரு புரட்சியை நிகழ்த்திய மண் இது. இப்படி தொடர்ச்சியாகவே வரலாற்றில் புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற வேலூர், தமிழ் தேசிய புரட்சிக்கும் அடித்தளம் இட்ட இந்த வேலூர் மண், ஈழத்திலே எமதூர் சொந்தங்கள் ஈழத் தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்ட போது அங்கே தமிழர்கள் வீழ்த்தப்படுகிறார்களே, எமது இனம் வரலாற்று பெருமை கொண்ட இனம் இப்படி எல்லாராலும் வீழ்த்தப்படுகிறது. எங்கு சென்றாலும் தமிழன் அடிவாங்குகிற நிலையிலே இருக்கிறானே, அதற்கு காரணம் என்ன? இங்கே தொடர்ந்து நம்மீது திணிக்கப்பட்டு வருகின்ற அயலார் ஆட்சிதான் என்று உணர்ந்து 2009 நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவருடைய இன உரிமை முழக்கத்தை எதிர்கொள்ள முடியாத தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அவரை தொடர்ந்து சிறைப்படுத்தினார்கள். 2010 ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் மதுரையிலே நாம் தமிழர் இயக்கத்தை நாம் தமிழர் கட்சியாக எம் மக்களுக்கு சேவை என்ற ஒரு பேரியக்கமாக, இங்கே நீண்ட நெடுங்காலமாக லஞ்சம், ஊழல், பசி, பஞ்சம் என்று இந்த ஆட்சியாளர்கள் நம்மை அடிமை நிலையிலே வைத்திருக்கிறார்களே என்று அதற்கு ஒரு அரசியல் விடுதலை வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியை ஓர் அரசியல் இயக்கமாக மாற்றிய நாளில் ஒரு மாதத்தில் 2010 ஜூன் மாதம் இங்கே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இலங்கை கடற்படையால் அங்கே கொல்லப்படுகின்ற மீனவன் தமிழக மீனவன் என்று சொல்லி இலங்கை ராணுவமும் கடற்படையும் சுட்டுக் கொன்று கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து செந்தமிழன் சீமான் அவர்கள் மீனவர்களுக்காக பேசிய போது அன்றைய ஆட்சியாளராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை கைது செய்து இதே வேலூர் சிறையிலே அடைத்தார். சிறையிலே அடைத்து விட்டால்
இந்த நாட்டிலே நடக்கிற அநீதிக்கு எதிரான செந்தமிழன் சீமான் அவர்களின் குரல் ஓய்ந்துவிடும் என்று தவறான கணக்கு போட்டார் கருணாநிதி. ஆனால் இந்த வேலூர் எப்படி வரலாற்றிலே புரட்சியை ஏற்படுத்தியதோ அதே போல வேலூர் சிறையிலே தமிழ் தேசிய புரட்சி சூழ்கொண்டது. சிறையிலிருந்து வெளிவந்த உடனே 7 தமிழர்கள் ராஜீவ் மரணத்தினை வழக்கிலே பொய் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறையிலே இருந்த தமிழர்களின் விடுதலைதான், அந்த 7 தமிழர்களின் விடுதலைதான் தமிழ் இனத்தின் விடுதலை என்று முழங்கினார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என் அன்பான உறவுகளே, கட்சி தொடங்கிய நாள் முதல் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தமிழ்நாட்டிலே இந்த ஆட்சியாளர்களால் திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் செய்திருக்கின்ற அத்தனை கேடுகளையும் எதிர்த்து மாநிலத்தின் எல்லா பகுதிகளிலும் போராட்டத்திலே களம் கண்டவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதற்கு அவரை கூர்தீட்டி பட்டை தீட்டி தயார் செய்த மண் வேலூர். அந்த வேலூரிலே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களாக தங்கை சோனியா அவர்களும் பொறியாளர் திருக்குமரன் அவர்களும் உங்களுக்காக களத்திலே நிற்கிறார்கள். தேர்தல் அரசியல் என்பது இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே வருமானமாக மட்டுமே இருக்கிறது. ஆட்சியிலே இருப்பவர்கள் மக்களை எப்போதுமே போராடுகின்ற நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள், கையேந்தும் நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள். அதற்கு தான் நாம் அவர்களுக்கு தொடர்ந்து வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை எமது உயிர் சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நமது வாக்கு நம்மை வாழ வைப்பதற்காகவா, நமது வாக்கு நம்மை நாமே ஆள வைப்பதற்காகவா, அல்லது அவர்களை தொடர்ந்து ஆட்சியிலே வைத்து நாம் எப்போதுமே அவர்களிடத்தில் எல்லாவற்றிற்கும் கையேந்தி எதிர்பார்த்து நிற்பதற்குத்தான் இந்த வாக்குரிமையா என்பதை எமது உயிர் சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வாக்குரிமை என்பது அரசியலிலே தேர்தலிலே மிக முக்கியமான ஒரு புரட்சிகரமான ஆயுதம். தங்கத்தை தவிட்டுக்கு விற்பதா என்று அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே ஆட்சியிலே இருக்கும்போது அவர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அவர் கேட்டது, உங்கள் வாக்குகளை அவர்கள் கொடுக்கிற சில்லறை பைசாவிற்காக விட்டு விடுவதா, தவிட்டுக்கு தங்கத்தை விற்பதா என்று கேட்ட அண்ணா அவர்களின் கட்சி, அண்ணா தொடங்கிய கட்சி, அதன் பிறகும் வந்த தலைமைகளால் மொத்தமாக வாக்குகளை விலைக்கு வாங்குவதற்கென்ற அதே பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தருகின்ற 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் நாம் வாக்குகளை விற்கின்ற பொழுது அவர்கள் நம்முடைய வளத்தை, நம்முடைய நிலத்தை, நம்முடைய அனைத்து உரிமைகளையும் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் செய்து கொடுத்து விடுகிறோம் என்பதுதான் அதன் பொருள். ஆனால் நம்முடைய இந்திய தேசிய அரசியல் சாசனம் நமக்கான உரிமையை அதற்காக வழங்கவில்லை என்பதை அருள் கூர்ந்து எமது அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு எதிர்கொள்கின்ற அனைத்து நெருக்கடிகளுக்கும் காரணம் நாம் செலுத்துகின்ற வாக்கு. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி அரசியல் ஆட்சி அதிகாரம்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். அந்த ஆட்சி அதிகாரத்தை நாம் நம்மை ஏமாற்றி பிழைப்பவர்களுக்கு, நம்மை வஞ்சித்து பிழைப்பவர்களுக்கு, நமக்கு தொடர்ந்து துரோகம் இழைப்பவர்களுக்கே செலுத்திக் கொண்டிருக்கிறோமே என்பதை கல்வியில் சிறந்த வேலூர் மாவட்ட மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே நாட்டிலேயே புகழ்பெற்ற, இந்திய நாட்டிலேயே புகழ்பெற்ற, ஏன் உலக அளவிலேயே புகழ்பெற்ற வேலூர் கிறிஸ்டியன் மருத்துவமனை இருக்கிறது, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது. அது தன்னுடைய சேவையை சிறப்பாக செய்து வருகிறது. ஆனால் அதை தொடங்கியவர் யார்? ஒரு ஆங்கிலேய பெண்மணி, அயல்நாட்டு பெண்மணி. அந்த தரத்திற்கு ஏன் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களால், தமிழக அரசால் ஒரு மருத்துவமனையை இங்கே உருவாக்க முடியவில்லை? வேலூர் மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு இந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும், வெளியூர் வெளி மாநிலங்கள் அனைவரும் வந்து சிகிச்சை எடுப்பதற்கு ஒரே ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அதை நாம் உருவாக்க வேண்டுமா இல்லையா? அரசு உருவாக்க வேண்டுமா இல்லையா? இந்த கேள்வியை
எமது அன்பு சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த உறுதியை தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் உங்களுக்கு தருகிறார்கள். அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன? முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். நாட்டின் முதல் குடிமகனாகிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் நாட்டின் பிரதம அமைச்சர்களுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் மாநில அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ தனியார் மருத்துவமனைகளில் அதே அளவுக்கு தரமான மருத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தர வேண்டுமா இல்லையா? அது அரசின் கடமையா இல்லையா? அன்பு உறவுகளே, நீங்கள் ஏன் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை? நாம் செலுத்துகிற வாக்கு அதை உறுதியாக சாதிக்க முடியும். அதனால்தான் நாம் தமிழர் கட்சி சொல்கிறது, அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம். அதை நாங்கள் உறுதியாக வழங்குவோம். நாம் தமிழர் ஆட்சி அமையும் போது உறுதியாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் பேரூராட்சிகளிலும் நகராட்சி பகுதிகளிலும் சர்வதேச அளவிலான தரமான மருத்துவமனை அமைப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அளிக்கிறோம். அது மற்ற கட்சிகள் தருகிற வாக்குறுதி போல அல்ல. இது எமது பெரும் கனவு. அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த தேசத்தை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு பெரும் கனவை கொண்டிருக்கிறார். நம்மை விட, தமிழ்நாட்டை விட அதில் 1/4 இருக்கிற நாடுகள் எல்லாம், சிங்கப்பூர் மிக சிறிய அளவிலான ஒரு நாடு, பின்லாந்து மிக சிறிய அளவிலான ஒரு நாடு. இங்கிருந்து மருத்துவத்திற்காக அயல்நாட்டுக்கு செல்கிறார்களே அந்த நாடுகள், குறிப்பாக பிரிட்டன் போன்ற நாடுகள், அவர்கள் அளிக்கிற அந்த மருத்துவம் உயர்தரமான மருத்துவம். ஏனென்றால் அந்த அரசுகள் தங்கள் குடிமக்களை உயிருக்கு நிகராக மனிதராக மதிக்கின்ற ஆட்சியும் அரசும் அங்கே நடக்கிறதே. அவர்கள் தான் கற்றறிந்தவர்களா? நாம் கற்றறிந்தவர்களா இல்லையா? கல்வியில் சிறந்த வேலூர் மக்கள் இதை ஏன் சிந்தித்து பார்ப்பதில்லை? இங்கே நாம் தனியார் கல்லூரிகள், இங்கே ஏற்கனவே பல ஆட்சிகளிலே பல கட்சிகளிலே அமைச்சர்களாக இருந்தவர்கள் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களை கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தனியார் முதலாளிகளால் நடத்த முடிகிற அந்த உயர்தரமான கல்வி நிறுவனங்களை ஏன் அரசு நடத்த முடியவில்லை? ஏன் அரசு நடத்தவில்லை? தனியார் முதலாளியால் முடிகின்ற ஒன்று ஏன் ஆட்சியால் அதிகாரமிக்க அரசால் நடத்த முடியாது? ஏன் நடத்த முடியாது? ஏனென்றால் உங்கள் வாக்குகளை வாங்கி இவர்கள் தங்களை கொழிக்க வைப்பதற்காக, தங்கள் குடும்பத்தை காப்பதற்காக, தங்களுடைய சந்ததியை, தங்கள் தலைமுறையை செல்வ செழிப்புடையே திளைக்க வைப்பதற்காகத்தான் நீங்கள் அளிக்கிற அந்த வாக்குரிமையை, நீங்கள் தருகின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமோ நல்ல நோக்கமோ கனவோ இல்லை. அவர்கள் நம்மிடம் கேட்கிறார்கள், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். ஐயா, நீங்கள் எங்களிடம் வாக்கு வாங்குகிறீர்களே, உங்களுக்கு இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு தானே இருக்க வேண்டும் என்ற கேள்வியை எனது உயிர் சொந்தங்கள் எழுப்ப வேண்டும். நாம் நம்முடைய கடமை வாக்களிப்பதோடு முடிந்துவிட்டதாக நம்பி அந்த ஒரு நாளில் வாக்களித்து விட்டு நம்முடைய பணிகளை, நம்முடைய பிழைப்பை பார்க்க போய்விடுகிறோம் என்பதனால் தான் அவர்கள் தொடர்ந்து வாக்கு கேட்கும்போது மட்டும் உங்களை தேடி வருகிறார்கள். அவர்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள். நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானும் அவர்களால் போர்க்களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிற வீரர்களும் வீராங்கனைகளும் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை எமது அருமை உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புமிக்க வாக்கு, மதிப்புமிக்க உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு மிக்கது. அந்த மதிப்புமிக்க வாக்கை நீங்கள் யாரிடம் கொடுக்கிறீர்கள்? நம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள், நாம் கட்டுகின்ற உடுத்துகின்ற உடைகள், எல்லாவற்றிலும் தரத்தை பார்க்கின்ற எமது உயிர் சொந்தங்கள் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? உங்களுடைய கனவு என்ன என்று சொல்லுங்கள் என்று நம்மிடம் கேட்பவர்களையா? அல்லது இந்த தேசம், இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டு அரசு, இங்கே இருக்கின்ற மருத்துவம், கல்வி அனைத்தும் எப்படி அயல்நாட்டுக்கு நிகராக, அயல்நாட்டை தாண்டிய தரத்தில் இருக்க வேண்டும் என்று கனவு காணுகின்ற அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள், அந்த கனவோடு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். நீங்கள், உங்களுக்கு கனவு இருக்கும், அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக தான் உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். எனவே எனது அன்பு சொந்தங்களே, உங்கள் வாக்கை விவசாயி சின்னத்திலே நீங்கள் அளிப்பது என்பது வேலூர் புரட்சி நடந்ததே அந்த புரட்சிக்கு சமமான ஒன்று. இது ஆயுத புரட்சி அல்ல, இது அரசியல் புரட்சி.
எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், இது ஒரு மற்றொரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி. அதை மக்களாகிய உங்களின் துணை கொண்டு இங்கே நாங்கள் அதை உண்மையாக்குவோம். இந்த கனவை உறுதியாக மெய்ப்படுத்துவோம். படிப்பதற்கு இங்கு கல்வி சரியான சமமான தரமான கல்வி கிடைக்கிறதா? அரசு பள்ளியிலே அரசு கல்லூரியிலே கிடைக்கின்ற கல்வி அந்த பிள்ளைகள் நமது பிள்ளைகள் அந்த தனியார் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிப்பவர்களோடு போட்டி போட முடிகிறதா? அந்த நிலையிலே அரசால் ஏன் தரமான கல்வியை தர முடியவில்லை? வாக்கு செலுத்துகிற நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கேட்க மறந்து விட்டீர்களே, எப்படி மறந்து போனீர்கள்? அதுதானே நம்முடைய உரிமை. அந்த உரிமையை கேட்பதற்கு தானே வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை செலுத்துவது எதற்காக? நாம் இவர்கள் தருகின்ற 1000 ரூபாய்க்காக நம்முடைய அன்பு பிள்ளைகளை, அன்பு தங்கையை, அக்காவை, அம்மாவை, இல்லத்து அரசிகளை நாம் இல்லத்து அரசிகள் என்று அரசு என்று ஏன் சொல்கிறோம்? பெண்களை இல்லத்து அரசி, இல்லத்தை ஆட்சி செய்கிற அவள் இந்த அரசிடம் சென்று கையேந்தி நிற்பதற்கா நம்முடைய வாக்கு? அதற்காகவா? குடிப்பதற்கு தூய குடிநீர் கிடைக்கிறதா? எமது அன்பு உறவுகளை, தனியார் நிறுவனங்கள் தண்ணீர் தர முடிகிறது, ஏன் அரசால் தண்ணீர் தர முடியவில்லை? குடிப்பதற்கான தூய குடிநீர் வேலூரிலே எப்போதுமே தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறதே. நிலத்தடி நீர், நிலத்திலிருந்து நீர் 1000 அடிக்கு கீழே போய்விட்டதே பல பகுதிகளில். எப்படி இங்கே சுற்றிலும் பல பகுதிகளில் மழை இருக்கிறது. அந்த மழையை நாம் என்னவாக பார்க்கிறோம்? நாம் மழையை, இயற்கையை, காட்டை, நீரை, ஆறை கடவுளாக பார்ப்பது நமது மரபு. ஏனென்றால் இவைதான் நம்மை காப்பாற்றுகின்றன என்கிற ஒரு அறிவியல் மரபு, அறிவியல் அறிவு தமிழ் பரம்பரைக்கு உண்டு. ஆனால் 60 ஆண்டு காலமாக ஆட்சிக்கு வந்த திராவிடர்கள், மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இருவரும் கட்சிகள், காங்கிரசோடும் பாரதிய ஜனதாவோடும் மாறி மாறி கூட்டணி அமைத்து ஆட்சி செய்த இவர்கள் அந்த மலையை வெறும் கல் குவாரியாக பார்த்து மலைகளை சிதைத்தார்கள். கேட்டால் மலைக்காக பேசுகிறீர்கள், ஆடு மாடுக்காக பேசுகிறீர்கள் என்று இவர்கள் எப்போதுமே நம்மளை பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த மழை இருந்தால்தான் மழை வரும். மழை இல்லையே. ஏன் எப்போதுமே வேலூரில் வெயிலில் தைக்கிறது? ஏன் தைக்கிறது? சுற்றிருந்த மலைகள் வெட்டப்படுகின்றன. மலைகள் நமது அரண், காடு நமது அரண், நம்மை காப்பது, வாழ வைப்பது இயற்கை செல்வங்கள். அதனால்தான் நாம் அவற்றை தெய்வமாக போற்றி வணங்கிய மரபிலே வந்த தமிழர்கள் அத்தனையும் இவர்களிடம் பறிகொடுத்து விட்டு நிற்கிறோமே. அதற்கான காரணம் என்ன? நமது வாக்குரிமை. எனவேதான் இதை யார் காப்பார் என்பதை சிந்தித்து பார்த்து, இயற்கை காப்பதுதான் நம்மை காப்பது. நாம் செலுத்துகிற வாக்கு நம்முடைய செல்வங்களை கொள்ளை கொண்டு போவதற்கா? நம்முடைய செல்வங்களை காப்பதற்கா? எங்கள் செல்வங்கள் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ என்று பாரதி புலம்பினானே, அழுதானே, அரற்றினானே. அந்த நிலை ஏன் இன்னும் நீடிக்கிறது என்று எமது அருமை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலூரில் நிகழ்ந்த அந்த புரட்சி வரலாற்றிலே பதிவாகியிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறப் போகிற இந்த தேர்தலிலே நடைபெற போகிற அரசியல் புரட்சி தமிழ் தேசிய அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆட்சியில் அமர்த்துகின்ற பொழுது நான் இதுவரை சொன்ன அனைவருக்கும் சரியான சமமான கல்வி, அனைவருக்கும் சரியான தரமான சமமான மருத்துவம், அனைவருக்கும் தரமான அனைத்து உயிர்களுக்கும் தூய குடிநீர், படித்தவருக்கும் படித்தவருக்கும் அரசு வேலை, படித்தவரை படிக்காதவரை இனி இல்லை என்பதை உருவாக்குவதே எமது வேலை என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. பெற்றுத்தாருங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் இந்த நாட்டின் செல்வங்கள், அவர்கள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, எங்கள் நாட்டின் செல்வங்கள் என்று நாம் தமிழர் ஆட்சியில் அதை உறுதிப்படுத்துவோம். அந்த பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக் கொடுப்பதுதான் உங்கள் கடமை. அவர்களை வளர்த்து இந்த உலகமே வியந்து பார்க்கிறவர்களாக உயர்த்துவதற்கு நாம் தமிழர் அரசு, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான ஆட்சி அதை செவ்வனே செய்யும். அதற்கு தான் உங்கள் வாக்குகளை கேட்கிறோம். இந்த வாக்கு என்பது எங்கள் மக்களை வாழ வைப்பதற்கான ஒன்று. அதை எமது கல்வியில் சிறந்த வேலூர் பகுதி மக்கள் உணர்ந்து தமிழ் தேசிய புரட்சியை இந்த மண்ணிலே நாம் ஏன் நிகழ்த்த வேண்டும்? அது ஒரு அரசியல் புரட்சியாக எப்படி உருவெடுக்கிறது? திராவிடர்கள் 60 ஆண்டுகளாக மாறி 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 இந்த மண்ணை மொத்தமாக சுடுகாடாக ஆக்கிவிட்டார்களே. இனி அவர்களிடம் இந்த நாட்டை மறுமுறையும் நாம் கொடுத்தால் இங்கே நீங்கள் வணங்குகிற
நாம் வணங்கி போற்றுகிற தெய்வங்கள் அது அல்லாவாக இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும், ஜலகண்டேஸ்வரராக இருந்தாலும், ரத்னபுரி முருகனாக இருந்தாலும் யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாத நிலை உருவாகிவிடும் எமது அன்பு உறவுகளே. எனவே இந்த வாக்கு எனும் ஆயுதத்தை அருமை உணர்ந்து எமதருமை உறவுகள் நாம் தமிழர் கட்சியின் வீரர்களாக வீராங்கனைகளாக இருக்கிற அன்பு தங்கை சோனியா அவர்களுக்கும் பொறியாளர் திருக்குமரன் அவர்களுக்கும் விவசாயி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் உரிமையோடு கேட்கிறோம். விவசாயிக்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம், உழவை மீட்போம், உலகை காப்போம். உழவே தலை. ஏன் உழவே தலை என்று சொல்கிறார்? உழவு இல்லையே உலகு இல்லை, உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையே உலகே இல்லை. எனவேதான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தனது முழக்கத்தை முன்வைக்கிறார். பசி எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் யார் தெய்வம்? விவசாயி தான் தெய்வம். அந்த விவசாயி வாழ்கிற ஒரு நாடுதான் வாழ்கிறது, வளர்கிறது என்று பொருள். விவசாயி வாழ முடியாமல் இந்த ஆட்சியாளர்கள் நீண்ட நெடுங்காலமாக விவசாயம் செய்வது என்பது ஒரு இழிவான ஒரு தொழில் போல அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். அந்த மனநிலையை உருவாக்கி விட்டார்கள். விவசாயம் என்பது எமது அன்பு உறவுகளே தொழில் அல்ல, அது நமது வாழ்வியல், அது நமது பண்பாடு, அது நமது பண்பாடு. நாம் எப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தமான இனம். உயிர்கள், எறும்பு, ஈ போன்ற சின்ன உயிர்கள் கூட பசியாற வேண்டும் என்பதற்காக அரிசி மாவிலே கோலம் போட்டு அந்த அறத்தை காப்பாற்றிய இந்த இனம். வருபவர்களுக்கெல்லாம் உணவு அளிப்பதற்காக வீட்டிலே திண்ணை வைத்து கட்டிய இனம். ஓயா மடங்கள் என்று சாலை ஓரத்திலே பயணித்து செல்கின்ற வழிப்போக்கர்களாக மடம் அமைத்து உணவளித்து அவர்கள் பசியாற்றிய இனம் இன்றைக்கு பசித்து பட்டினியோடு பஞ்சையாக பராரியாக நிற்பதற்கு காரணம் இங்கே மாறி மாறி ஆட்சி செய்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிக மோசமான ஆட்சி. அதை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அதைவிட ஒரு மோசமான ஆட்சிக்கு வாய்ப்பை அளித்து விடுகிறீர்கள். அது தில்லுமுள்ளு கழகம் என்பதன் சுருக்கம் தான் திமுக. அதைவிட தில்லுமுள்ளு கழகம் என்பதுதான் அதிமுக. இவர்கள் வெளிப்படையான தில்லுமுள்களை, அட்டுழியங்களை, அயோக்கியத்தனங்களை செய்வார்கள். லஞ்ச லாவணியத்தை இவர்கள் தேசியமயமாக்கி விட்டார்கள். ஊழல் செய்வதுதான் நமது உரிமை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கோடி கோடியாக சேர்த்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அறிஞர் அண்ணா ஆசியாவின் பணக்காரர் ஆகவில்லை. ஆனால் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஐயா கருணாநிதி அவர்கள் ஆசிய பணக்காரர்களில் ஒருவராக அந்த குடும்பம் இன்றைக்கு திகழ்கிறது. அதற்கு காரணம் யார்? நீங்கள் செலுத்திய வாக்குதான் என் நண்பர்களே. யாரையோ பணக்காரர்களாக, ஆசிய பணக்காரர்களாக, உலக பணக்காரர்களாக உயர்த்துகிற நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு அளித்துவிட்டு அவர்களிடம் அன்றைக்கு 1000 ரூபாய்க்கும் 2000க்கும் கையேந்தி நிற்கிறோமே, அதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம். நீங்கள் இன்றைக்கு களத்திலே நிற்பவர்கள் யார் என்று பாருங்கள். உங்களுக்கானவர்கள் யார் என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு உழைப்பதற்காக வருகிறார்களா, உங்களை வைத்து பிழைப்பதற்காக வருகிறார்களா என்று சிந்தித்து பாருங்கள். நாம் எளிய கேள்விகளை எழுப்பி பழக வேண்டும். கேள்வியில் இருந்துதான் விடை கிடைக்கிறது. அந்த கேள்விதான் உங்களுக்கு புரட்சியின் அடிப்படையாக எப்போதுமே அமைகிறது. ஏன் நீ எங்களை ஆட்சியில் அமர்ந்து கொண்டு எங்களை இந்த நிலையிலே வைத்திருக்கிறாயே, தொடர்ந்து நீ தேர்தலிலே போட்டியிடுகிறாயே, எங்கள் வாழ்க்கையில் என்ன மாறுதலை நீ ஏற்படுத்தியிருக்கிறாய்? நாடெங்கும் ஆசிரியர்களும் மருத்துவர்களும் மாணவர்களும் செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் எல்லோருமே போராடுகிறார்களே, அரசு ஊழியர்கள் போராடுகிறார்களே, டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுகிறார்களே, எல்லோரும் போராடுவதற்கா இந்த அரசு என்ற கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும். அந்த கேள்வியிலிருந்து விடை கிடைக்கும் என் அன்பு உறவுகளே. தமிழ் தேசிய புரட்சி உங்களுக்கான அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தமிழ் தேசியத்திற்கு வாக்கு செலுத்துவது, விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்துவது அவர்களை போல யாரோ ஆள்வதற்கு அல்ல, நீங்களே ஆள்வதற்கு. இது மக்கள் அரசு என்ற மகத்தான கோட்பாட்டை உள்ளடக்கியதுதான் தமிழ் தேசிய அரசியல். நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கின்ற அரசியல். இன்றைக்கு ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்று
அவர்கள் எப்போதுமே தங்களுடைய வாக்குறுதிகளை, அந்த பொய்யான வாக்குறுதிகளை, ஒரு 500 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஒரு 5 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு 5 ஆண்டுகள் வேலை செய்வார்கள். அதுவும் கூட அடுத்த தேர்தல் வரும்போதுதான் நாங்கள் அதை நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒன்றை நிறைவேற்றிவிட்டு அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து விளம்பர அரசியலை செய்வார்கள். உங்களை தொடர்ந்து ஏமாற்றுவார்கள். அது அல்ல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் முன்வைத்திருக்கிற செயல்பாட்டு வரைவு என்பது இந்த தேசம் இதுவரைக்கும் இந்த தேசம் எப்படி இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது, இதை முற்றிலும் முழுதாக மாற்றி ஒரு புதியதொரு தேசத்தை படைக்கின்ற கனவோடு செயல்பாட்டு வரைவு படைக்கப்பட்டிருக்கிறது. எம் அவர் உறவுகள் அதை பாருங்கள், அதை பாருங்கள். அதை பார்த்த பிறகு இந்த தேசம் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கனவுக்காக நம்முடைய திப்பு சுல்தான் தொடங்கி, நம்முடைய வேலூரிலே புரட்சி நடந்ததே அந்த வீரர்கள் தொடங்கி, வரலாற்றில் பெருமை மிக்க வேலு நாச்சியார், மருது பாண்டியர் உட்பட யாவரும் எதற்காக தங்கள் இன்னுயிரை தந்தார்களோ அந்த கனவை சாத்தியப்படுத்துகிற, அதை நம்முடைய அரசியலாக மாற்றுகிற, இந்த நிலத்தை தூக்கி நிமிர்த்துகிற, தலை நிமிர்வை தருகின்ற, நாம் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கிற வரலாற்று பெருமை கொண்ட ஆட்சி செயல்பாட்டு வரைவு, அதை பார்த்துவிட்டு நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதை பார்த்த பிறகும் நீங்கள் திமுக தான் போட வேண்டும் என்று முடிவெடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக முடித்துவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நீங்கள் உற்று கவனியுங்கள், நீங்கள் உற்று கவனியுங்கள். அவர்கள் எடுத்து வைக்கிற அத்தனையும் பாருங்கள். வேலூரிலே எந்த திட்டமும் ஏன் இவர்களால் நிறைவேற்றப்படவில்லை? அரசு அறிவிக்கிறது, ஆனால் இங்கே செயல்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை. ஏன் இல்லை? யார் தடுக்கிறார்கள்? எங்கே இருக்கிற உள்கட்சி அரசியலால் பாதிக்கப்படுவது யார்? நீங்கள் தான். எந்த திட்டம் இங்கே இருக்கிறது? இவரு ஒரு வணிக மையம். வேலூர் என்பது ஒரு வணிக மையம். எல்லாருக்குமான பொதுவான இங்கிருந்து போகின்ற பெங்களூருக்கு தொடர்பு, சென்னைக்கு தொடர்பு, நடுவில் இருக்கின்ற இந்த மாவட்டம் ஏன் இன்னும் முன்னேறவில்லை? ஏன் முன்னேறவில்லை? நீங்கள் மாறி மாறி வாக்கு செலுத்தீர்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை வணிக மையமாக, ஒரு உலகம் உற்று பார்க்கிற மையமாக மாற்றுவதற்கு இவர்கள் வைத்திருக்கின்ற திட்டம் என்ன? எந்த திட்டம் வைத்திருக்கிறார்கள்? குடிநீர், அடிப்படை குடிநீர் ஏன் இன்னும் இவர்களால் தர முடியவில்லை? இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ் என்கிற 160 நாடுகளை சேர்ந்த அறிவியலாளர்கள் சொன்னார்கள், இன்னும் 15 ஆண்டுகளில் குடிநீர் சுத்தமாக இல்லாமல் போய்விடும். இந்த பூமி மனிதன் வாழ்வதற்கான இடமாக இல்லாமல் போய்விடும். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த குழந்தைக்கும் இனி பிறக்க போகிற குழந்தைக்கும் இந்த பூமி வாழ்கின்ற இடமாக இருக்காது என்று அறிவியலாளர்கள் 160 நாடுகளை சேர்ந்த அறிவியலாளர்கள் அறிவித்திருக்கிறார்களே. அதற்கு என்ன காரணம்? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே. யார் அதை உருவாக்கியது? யார் அதை ஏற்படுத்தியது? இந்த மண்ணுக்கு, இந்த பூமிக்கு கடைசியாக வந்த மனித சமூகம். அவை ஆட்சியின் பெயரால், அரசுகளின் பெயரால் இவர்கள் எல்லா வளங்களையும் சுரண்டி ஆற்றை மொத்தமாக குடித்து, ஆறுதான் நமக்கு உயிர், ஆறுதான் நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறது. அந்த ஆற்றை சுரண்டி மணலை அள்ளி மொத்தமாக விற்றுவிட்டார்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளும், ஆட்சியாளர்களும், அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும். ராணிப்பேட்டை, இதை சுற்றி இருக்கிற பால பகுதிகள் எப்படி பொட்டல் காடாக பாலைவனமாக மாறியது? மலையை வெட்டினார்கள், ஆற்றை சுரண்டினார்கள். அதனால் தான் சொல்லுகிறார்கள், ஐபிசிசி என்கிற இன்டர் கவர்மெண்டல் சேஞ்சஸ் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ் என்கிற அந்த அமைப்பு சொல்லுகிறது, இனி வாழவே முடியாது. எப்படி முடியும்? தமிழ் தேசிய அரசு அதை மாற்றும். இந்த நாட்டை பாலைவனமாக மாற்றி விட்டார்கள். அங்கே பாலைவனங்களை சோலைவனமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அதுவும் அரசு தானே. அது போன்ற ஒரு அரசு, நாடு யார் கையில் இருக்கிறது, ஆட்சி தலைமை யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒரு நாட்டின் தலைவிதி நிர்ணயிக்கப்படுகிறது. எல்லா பகுதிகளும் காடாக இருந்த பகுதி எப்படி இப்படி மாறியது? வளர்ச்சி என்ற பெயரால் இவர்கள் எதை அளித்தார்கள்? நம் தலையை வெட்டிவிட்டு எப்படி வளர்ச்சி என்று சொல்ல முடியும்? மனிதன் முண்டமாக தெரிந்தால் அதற்கு பெயர் என்ன? அதை போலத்தான் இவர்கள் மலையை வெட்டுகிறார்கள், காட்டை அழிக்கிறார்கள், ஆறுகளை மொத்தமாக குடித்து முடித்து விட்டார்கள். ஆனால் அதை மீட்பதற்கு வழி இல்லையா? இருக்கிறது. இப்போதேனும் விழித்துக் கொள்ள வேண்டும். அந்த கவலையை உங்களுக்கு எங்களிடம் விட்டுவிட்டு, தமிழ் தேசிய அரசியல் தலைமையிடம் விட்டுவிட்டு, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் விட்டுவிட்டு, அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களுக்காக களத்தில் இருக்கிற வீராங்கனை தங்கை சோனியா அவர்களிடம் நீங்கள் வேலூரை விட்டுவிட்டு, தம்பி திருக்குமரன் அவர்களிடம் காட்பாடி தொகுதியை ஒப்படைத்து விட்டு உங்கள் வாக்குகளை அவர்களுக்கு செலுத்தும் போது இந்த மண் மீண்டும் மெல்ல மெல்ல உயிர் பெறும். நம்மாழ்வார் அவர்கள் சொன்னார்கள், பெரிய தகப்பன் நம்முடைய ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலத்தை முழுமையாக நஞ்சாக்கி விட்டார்கள், அதைத்தான் அவர்கள் பசுமை புரட்சி என்று சொன்னார்கள். நிலம் மொத்தமாக செத்துவிட்டது. எண்டோ செல்வான் போன்ற
கொடிய விஷங்களை போட்டு இங்கே இருந்த நுண்ணுயிர்களை, மண்புழுவை போன்றவற்றை எல்லாம் அழித்து விட்டார்கள். நாம் இன்றைக்கு சாப்பிடுவது மொத்தமும் நஞ்சுதான். பழம், காய்கறி என்று சொன்னாலும் கூட, ஆரோக்கியமானது என்று அவர்கள் சொன்னாலும் கூட, அதிலும் நாம் நஞ்சை தான் உண்டு கொண்டிருக்கிறோம். என் அன்பு உறவுகளே, அதற்கு காரணம் யார்? எந்த அடிப்படை அறிவுமற்ற இந்த ஆட்சியாளர்கள். அவர்களுக்கு பணம், காசு, துட்டு, பணி, இதை தவிர எந்த சிந்தனையுமே இல்லை. ஏனென்றால் இது அவர்கள் நிலமில்லை, அவர்கள் நிலமில்லை. நாங்கள் திராவிடர் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வது எதற்காக? தமிழர்களின் நலனை, தமிழர்களின் பணத்தை மொத்தமாக சுரண்டி கொள்ளையடிப்பதற்காக. நாளைக்கு இவர்களுக்கு ஆட்சி இல்லை, பிறகு மொத்தமாக நாட்டிலே புரட்சி ஏற்படுகிறது என்றால் இவர்கள் துண்டை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு புறப்பட்டு போய் விடுவார்கள். ஆனால் இங்கே வாழ வேண்டியது யார்? நாம் தான். ஏனென்றால் இது நம்முடைய பூர்வீக மண். 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் தேசிய இனம் இங்கே தொடர்ந்து பல்வேறு புரட்சிகளையும் வரலாறுகளையும் படைத்திருக்கிறது. நமக்கு இருப்பது ஒரே நிலம்தான். இன்னொரு தாய் நிலம் இருந்தது, அதையும் அழித்து விட்டார்கள். இருக்கின்ற இந்த ஒரு நிலத்தையும் நாம் காக்க தவறினால் நாம் எங்கே செல்வது? நீங்கள் வாக்கு செலுத்தி பெரும் பணக்காரர்களாக மாற்றியவர்கள் அயல்நாட்டிற்கு ஓடிவிடுவார்கள். நாம் எங்கே செல்வது? எனவே நாம் எப்படி வீட்டை காக்கிறோமோ அதே போல நாட்டை காக்க வேண்டும். அதே போல என் அன்பு வேலூர் மக்கள் இந்த வேலூரை காக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள். அவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, வீரர்கள். இங்கே பெரும் மாற்றத்தை, பெரும் புரட்சியை நிகழ்த்த இருக்கிற, உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள். அதை நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பு உறவுகளே. இந்த வேலூர் சிறையில் இருந்துதான் இந்த தமிழ் தேசிய புரட்சி துளிர்த்தது, பெரும் வெடிப்பாக வெடித்தது. அந்த புரட்சி ஆட்சியிலே அமைகின்ற பொழுது இதுவரைக்கும் இந்திய பெருநிலத்திற்கே வழிகாட்டுகிற ஒரு ஆட்சியாக இருக்கும். இன்றைக்கு அண்ணன் வெளியிட்டிருக்கிற செயல்பாட்டு வரைவை பார்த்து டெல்லியிலே இருப்பவர்கள், கேரளாவிலே இருப்பவர்கள், கர்நாடக அமைச்சர்கள் உட்பட அனைவரும் அதை வியக்கிறார்கள். என் அருமை மக்களே, நாம் எப்போதுமே நம்மிடம் இருக்கின்ற உன்னதத்தை நாம் பார்க்க தவறிவிடுகிறோம். எப்போதுமே அயலிலே, அயல் மோகத்திலே மூழ்கி கிடக்கிறோம். நாம் கையிருப்பாக இருக்கிற, காலம் தந்திருக்கிற கையிருப்பு, தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் தந்திருக்கிற நமது தமிழ் கொடை, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலே நாம் தமிழரின் அரசு அமைகின்ற பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல அனைவருக்கும் கல்வி, உயர்தரமான கல்வி, அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். தனியார் கல்லூரிகள், தனியார் பள்ளிகளோடு போட்டி போட்டு நமது பிள்ளைகள் படிப்பார்கள், வாழ்வில் உயர்வார்கள். அவரவர் திறனுக்கு ஏற்ற தனித்திறன் வளர்ச்சி. அந்த தனித்திறன் அவனை உலகுக்கே அடையாளம் காட்டும். அவனால் உலகத்திற்கு, இந்த நாட்டுக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்க்கிற பிள்ளையாக அவன் வருவான். அவனை உருவாக்கும் நாம் தமிழர் அரசு. அதுதானே அன்பு மக்களே நமக்கு இருக்க வேண்டிய கனவு. நமக்கு கனவு என்ன? வெறும் 1000 ரூபாயா? மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது, மார்ச், ஏப்ரல், மே மாதத்துக்கும் சேர்த்து உங்கள் கணக்கிலே பணம் செலுத்துவது. அதற்கு எதற்கு அரசு? 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன் வாங்கிய இந்த அரசுகள் இந்த மக்களுக்கு, வாக்கு செலுத்திய உங்களுக்கு இதுவரை செய்திருக்கிற உருப்படியான திட்டங்களை நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். இல்லை, நீங்க அவர்களிடம் கேளுங்கள். மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்கள் வருவார் இல்லையா, வாக்கு கேட்டு அவரிடம் கேளுங்கள். அதற்கு முன்பு எங்கள் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா துரைமுருகன் அவர்களும் அவருடைய மகன் கதிரானந்த் அவர்களும் வருவார்கள் இல்லையா, அவர்களிடம் கேளுங்கள். ஒரு வாக்கு, நீங்கள் வாங்கிய வாக்கு, நீங்கள் செலுத்துகிற அந்த ஆட்சி எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பது எங்களுக்கு இதுவரை தெரியாமல் இருந்தது. நாம் தமிழர் கட்சியும் சீமானும் எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். எனவே நீங்கள் ஏன் இதை இதுவரை செய்யவில்லை? 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறீர்களே மாறி மாறி, ஏன் உங்களால் செய்ய முடியவில்லை என்று பெரும் அறிஞர், உண்மையாகவே அறிஞர் ஐயா துரைமுருகன் அவர்கள், அவரிடம் கேளுங்கள். ஏன் ஐயா இதை செய்யவில்லை? எப்போதுமே உங்களுடைய இறுதி நாளை எண்ணி கண்ணீர் விட்டுக் கொண்டே இருக்கிறீர்களே, உங்களுக்கு வாக்கு செலுத்திய நாங்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டே இருக்கிறோமே, எங்கள் வாழ்க்கை எப்போது ஐயா மாறும்? அதற்கு தானே வாக்கு செலுத்தணும் என்று கேளுங்கள் என் அன்பு மக்களே. அவ்வளவுதான். அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது என்ன? மக்களுக்கானது, மக்களாட்சி தத்துவம், மக்களை வாழ வைப்பதற்கான தத்துவம். ஆனால் இங்கே இந்திய பெருந்தேசத்திலோ தமிழ்நாட்டிலோ மக்கள் தலைநிமிர்ந்து வாழ முடிகிறதா? டாஸ்மாக் தான் இந்த நாட்டை காப்பாற்றும் என்பதை விட ஒரு பேர் அவமானம் ஒன்று இருக்கிறதா? என் அன்பு உறவுகளே, தமிழனை உழைப்பிலிருந்து வெளியேற்றி விட்டார்களே. எப்படி? குடித்து 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 குடல் வெந்து கல்லீரல் நொந்து அனைத்துமே அழிந்து அவன் நடைபெணமாக நடமாறுகிறானே, கொடி நோயாளியாக. அவனால் உழைக்க முடியவில்லை. உங்கள் ஆட்கள் குடித்துவிட்டு வேலைக்கு வருகிறார்கள், குடிக்காமல் அவர்கள் வருவதில்லை, அவர்கள் வேலை செய்வதில்லை என்று வணிக நிறுவனம் வைத்திருக்கிற அனைவரும் குற்றம் சாட்டுகிறார்களே.
இந்த நிலைக்கு உருவாக்கியது யார் என்று சிந்தித்து பாருங்கள். அதற்கு தான் உங்கள் கையிலே அந்த அரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் 23 உங்களுடைய வாக்கு விவசாய சின்னத்திலே செலுத்துவது என்பது மாற்று அரசியல் புரட்சி. நாம் தமிழர். அன்பு உறவுகளே,